தீர்க்க தரிசனம்ன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. அது ஆழமான காரியம். தீர்க்க தரிசனத்தின் ஆழங்கள், அதுக்குத்தான் அந்த டைட்டில் கொடுத்தது. பியாண்ட் அபவ் ப்ராஃபஸி. அதனால மேல தீர்க்க தரிசனத்துக்கு மேலாக கொடுத்தேன். அடுத்தது தீர்க்க தரிசனத்திற்கும் அப்பால்னு கொடுத்தேன். அதுக்கடுத்து தீர்க்க தரிசனத்தின் ஆழங்கள். இதுக்குள்ள ஏராளமான காரியங்கள் இருக்கு. வெறுமன ஒரு அந்நிய பாஷை பேசி ஏதோ ஒன்ன வாயினால சொல்றது தீர்க்க தரிசனம் கிடையாது. மனுஷன் பேசுகிற காரியம் கிடையாது. இது ஆண்டவர் பேசுகிற காரியம். ஆண்டவர் ஒரு தன் பிள்ளைகளோடு கூட பேசுகிற காரியம். வாழ்க்கைக்கான காரியம். இது விளையாட்டு கிடையாது. இது ஒரு சிம்பிள் திங் கிடையாது. ஏதோ பேசிட்டு அப்படி கடந்து போற காரியம் கிடையாது. இங்க யோசிப்பு தான் அதுக்கு பெரிய உதாரணம். 17 வயசுல அவருக்கு 2 சொப்பனம் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், அந்த தரிசனம் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவர் வருத்தத்தோட தான் இருந்திருப்பார். எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லாம அவங்க சகோதரர்கள் பகைக்கும் போதும், பொறாமப்படும் போதும், குழியில தள்ளும் போதும், அடிமையா விற்கும் போதும், போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்கும் போதும், சிறைச்சாலையில பொய் சாட்சி சொல்லி சிறைச்சாலையில கிடக்கும் பொழுதும் எப்படி கஷ்டப்பட்டிருப்பார். ஆனா அந்த தரிசனத்தை தான் முதல்ல கொடுக்கிறார் ஆண்டவர். தீர்க்கமான தரிசனம், எதிர்காலத்தை குறித்த காரியத்தை, நிச்சயத்தை யோசிப்பு கொடுத்ததுனாலதான் யோசிப்பு அதை பற்றி பிடித்து கொண்டார். அதனாலதான் தாவீது சொல்றார், நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். என்னுடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட அனுபவம் அதுதான். என்னை யாரு ரெகக்னைஸ் பண்ணல, என்னை அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்றத குறித்தெல்லாம் நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் எனக்கு ஆண்டவர் பேசின காரியங்கள், எனக்கு அவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை, என்னோட நேரடியாக பேசின வார்த்தை, எனக்கு கொடுத்த தரிசனம், சொப்பனம், அதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ணுவேன்னா என்னை திடப்படுத்திக் கொள்வேன். 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல சிக்லாக்ல தாவீதோட சுத்தி இருக்கிற 400 பேரும் அவ்வளவு நாளும் தாவீதுக்கு அவங்கதான் ஆதரவா இருந்தவங்க, அவங்களுக்கு அடைக்கலமா அரணா இருந்தவங்க. அவங்க கல்லெறிஞ்சு கொன்றலான்ட்டு தாவீது அவங்க முடிவு பண்ணும் போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார், கர்த்தருக்குள் வாக்குத்தத்தங்க. அதனாலதான் ஆண்டவர் யார் மூலமா பேசினாலும் அதை நாங்க எழுதி வைப்போம். ஆணா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், சொப்பனம் கொடுத்தாலும் தரிசனம் கொடுத்தாலும் மற்றவங்க மூலமா தீர்க்க தரிசனம் பேசினாலும் எல்லாத்தையும் எழுதி வைப்போம். அது எழுதி வச்சனால்தான் அதனுடைய மேன்மை தெரியுது எங்களுக்கு. சோர்ந்து போகும்போதெல்லாம் அதை எடுத்து பார்ப்பேன் நான். அப்படியே எடுத்து அதை படிக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் பேசுவார். அதை எப்பெல்லாம் நான் சோர்ந்து போறேன் அதை எடுத்து பார்ப்பேன் நான். அந்த எழுதுனதை அதை படிக்க 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 ஆண்டவர் மறுபடியும் பேசுவார். மறுபடியும் பேசும்போது ஆவில பெரிய உற்சாகம் வந்துடும். ஆண்டவரை குறித்த நிச்சயம் வந்துடும். என் வாழ்க்கையை குறித்த நிச்சயம் வந்துடும். இன்னைக்கு நான் வயசை பாக்குறது இல்லை. நான் ஆண்டவனை மைகுண்டா சொல்றேன். நான் இன்னைக்கு நான் என் வயசாயிருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டேன். என்னை கொண்டு கர்த்தர் எதையெல்லாம் செய்யணுமோ அதை செய்து முடிக்கும் வர என்ன இந்த பூமியில இருந்து அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த நிச்சயத்தோட தான் இருக்கிறேன். இன்னொன்னு கத்துக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எதுக்கு அந்த தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறாருன்னா, எனக்கு ப்ரையாரிட்டின்றது சொல்லி கொடுத்தாரு. நான் பிரபலமா இருந்து ஒரு வரங்களும் செயல்படாம, கூட்டம் வருது, பிரபலமா இருக்கிறேன், எல்லா வசதியும் இருக்குது, ஆனா எனக்குள்ள வரங்கள் செயல்படலைன்னா ஒரு புரோஜனம் கிடையாது. இந்த ஊழியத்தை முடிச்சு கடைசியில இந்த படுக்கைக்கு போகும்போது, இரவு படுக்கைக்கு போகும்போது மனசுல ஒரு வெறுமை இருக்கும். காசு இருக்குது, புகழ் இருக்குது, ஆனா உண்மையா என்ன தேவை? வரங்களோட இருக்கணும். ஒரு ஊழியக்காரன்னா வரங்களோட இருக்கணும். ஞானம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? ஒரு பதமான கத்தியா இருக்கணும், தான் ஞானம். அப்படி போல ஊழியத்துல வரங்களோட நிக்கணும், ஒரு தீர்க்கதரிசியா நிக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், thus saith the Lord. எப்பயுமே நான் யோசித்து பார்ப்பேன். எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த கூட்டத்துல போனாலும், எந்த சபைக்கு போனாலும், சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ,
அங்க ஒரு தீர்க்கதரிசி வந்து நின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்ப்பேன். எலியா வந்து நின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? எலிசா வந்து நின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? சாமுவேல் வந்து நின்னா, மோசே வந்து நின்னா எப்படி இருக்கும்? தானியேலும் யோசேப்பும் வந்து நின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு? யோசித்து பாருங்க. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நான் வந்து பேசுறேன். அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல நடக்குது அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங். அப்ப அது பெரிய காம்பவுண்டு. நான் சொல்ல அந்த இடத்துல ஒரு 4-5 குதிரைகள் வந்து நிக்குது. நம்ம திரும்பி பாக்குறோம், யாரு வரான்னு பாக்குறோம். பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் வர்றாரு. கூட வந்து தீமோத்தேயு, தீத்து, எப்பாப்ராத்து, ஆக்கில்லாள், பிரிஸ்சில்லாள், லூக்கா அப்படி வந்து இறங்குறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பவுல் வந்துதான் இன்னைக்கு தேவ செய்தியை கொடுக்க போறாரு. வந்து நிக்கிறாரு. வந்து நின்ன உடனே உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஃபயர் ஆயிட்டாங்க அந்த பாஸ்டர்ஸ். ஏன்னா 3ஆம் வண்ணம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன் வந்து நிக்கிறாரு. இப்ப பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாரே நான் எதிர்பார்ப்பேன். அடுத்தவர் சொன்னாரு, வேதத்துல புதிய ஏற்பாட்டுல 3/2 பங்கு எழுதின மனுஷன். சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எழுதின காரியங்கள் ஏராளம். ஒரு குடும்பத்தை குறிச்சு, சபையை குறிச்சு, ஒரு போதகனை குறிச்சு அவரு எழுதினது ஏராளம். இதுல இருந்து எதை பேச போறாரோன்னு எதிர்பார்ப்பு இருக்கும். கிருபை, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரே, அப்ப என்ன நடந்ததுன்னு எப்படியெல்லாம் ஜெபிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஒவ்வொருத்தரும். அப்ப நான் கேட்டேன், எவ்வளவு இருக்குன்னு. நிறைய சொன்னாங்க. நான் அப்ப அந்த இது இல்லை. அநேக காரியம் எல்லாரும் பேசினாங்க, எல்லா பாஸ்டர்ஸும் பேசினாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறிச்சு சொன்னோன்னு எப்படி எல்லாம் இருக்கு நமக்கு. அப்படி போல நம்ம வரணும். நம்ம அதே போல வரணும். எப்படி உங்க ஆவி எழும்பிச்சு அது மாதிரி நீங்க வரணும். எல்லாருமே நீங்க வரீங்க. நீங்க வந்து இன்னைக்கு மினிஸ்ட்ரி பண்ண போறீங்க. இன்னைக்கு எப்படி என்ன பேசுவாரோ, இன்னைக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாரோ, நிச்சயமாக தீர்க்க தரிசனம் இருக்கும். அது முக்கியமானதா இருக்கும், புரோஜனமா இருக்கும். என்ன கேள்வினாலும் கேட்கலான்னு ஒரு பாஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்க. பவுல்கிட்ட நம்ம என்ன கேள்வினாலும் கேட்கலாம், அவருக்கு பதில் சொல்லுவாரு. நான் ஆண்டவரோட முகமுகமா பேசுகிற ஒரு மனுஷன். அதனால மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா, உங்களுக்கு இம்மெச்சூர்டா இருக்கிறவங்க நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா, வளர்ச்சி இல்லாதவங்க பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க வெறும் பாட்டை பாடிட்டு, ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்தும் போது மனசு கஷ்டமா இருக்கும். தேவ பிரசன்னம் இல்லாம தங்களுடைய தாளந்து, தங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்காக அந்த மேடையை பயன்படுத்தும் போது மனசுக்கு ரொம்ப சோர்வாய். ஏன் இவ்வளவு சொல்றேன் நானு, ஆண்டவர் பேசணும், அதுதான் முக்கியம். ஆண்டவர் பேச மாட்டாரா? ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தாம அதுக்காக போராடி ஜெபிச்சாதான் தீர்க்க தரிசனத்தின் மேன்மை தெரியும். ஒரு கார் நல்லா ஓடும் போது ஒண்ணும் தெரியாது. இந்த காரு பிரேக் டவுன் ஆன பிறகுதான் அந்த காருடைய மேன்மை தெரியும். இது என்ன ஆச்சு, இந்த கார்ல என்ன பிரச்சனை, இது எப்படி சரி பண்றது, எப்ப நம்ம அடுத்து நம்ம பயணத்தை தொடர்றது அப்படின்னு தெரியும். சுகவீனமா வரும்போதுதான் அந்த சுகத்துடைய மேன்மை தெரியும். இப்படி போல தீர்க்க தரிசனத்தின் மேன்மை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அதுக்கு அடுத்தது தீர்க்க தரிசனத்தின் ஆழங்களை அப்பதான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இவ்வளவு இருக்குதா? அதாவது வெறும் ப்ராஃபஸி அது போதாது. அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனமும் இணையணும். அறிவை உணர்த்தும் வசனம் ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் என்ன, கடந்த காலத்துல என்ன நடந்தது. சமாரிய ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து பேசும்போது அவளுடைய பாஸ்ட் லைஃப சொல்றாரு, கடந்த கால வாழ்க்கையை சொல்றாரு, அவளுடைய நேச்சுரல சொல்றாரு. உள்ளதை உள்ளவாறு சொன்னாய், அவ மறைச்சிருக்கலாம், நீர் அப்படியே சொன்னீர் அப்படின்றார். அதுக்கடுத்து எதிர்காலத்தை குறிச்சு பேசியிருப்பாரு, அவளை மனம் திரும்ப நடத்தி இருப்பார். அதுக்கப்புறம் எதிர்காலத்தை குறித்து சொல்லியிருப்பாரு. அப்ப அங்க ஞானத்தை போதிக்க வசனம் ஆண்டவருக்கு மட்டும்தான் எதிர்காலத்துக்கு தெரியும். அந்த எதிர்காலத்தை சொல்லி இருப்பாரு.
அதோடைய காரியங்களை சொல்லியிருப்பாரு. கடந்த காலத்துல ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நீ வாழ்ந்தாய், தவறான வாழ்க்கை ஏன் அப்படி வாழ்ந்த, அந்த காரியங்களை சொல்லியிருப்பார். இப்ப எப்படி தன்னை சிந்திக்க வைத்தார். இது தேவ திட்டம். இந்த இடத்துல ஒரு மத்தியான நேரத்துல ஒரு 12 மணி, அந்த நேரத்துல உச்சி வெயில்ல யாக்கோபின் கிணறு மத்தியில, அதுவும் சமாரியா வழியா எந்த யூதர்களும் வரமாட்டாங்க. அவங்களுக்கும் ஒத்து வராது. சமாரியர்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க யூதர்கள். ஆனா இவர் ஒரு யூதனாக வரார் அந்த இடத்துல. ஆனா ஒரு தீர்க்கதரிசிங்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் என்றார். ஆண்டவர் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டாந்துட்டாரு. அநேக காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து பேசியிருப்பாரு. கடந்த காலத்தை பேசும்போது கடந்த காலம் சரியா இருந்தது, இவர் சொன்னதெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா, இப்ப அவர் சொல்றதும் இப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றதையும் சொல்றாரு. என் இறுதிக்கு இருக்க காரியத்தையும் சொல்றாரு, என் இறுதியத்தின் அந்தரங்கத்தையும் சொல்றாரு. அப்படியானால் இவர் எதிர்காலத்தை சொல்றதும் உண்மை. இது அநேக சாட்சிகளை சொல்லலாம். இந்த 23 வருஷம் ஊழியத்துல அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஆனா நிறைய இடங்களை நான் பார்த்தது தீர்க்க தரிசனம் இல்லாம இருக்கிறாங்க. சரியான தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியாம ஜனங்க இருக்கிறாங்க. அதனாலதான் அதை குறிச்சு நான் ஆழமான காரியங்களை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதெல்லாம் எடுத்தேன் நான். இப்ப யாரோ ஒருவர் கடன் பிரச்சனையில இருக்கிறார், இல்ல ஒரு குடும்பம் கடன் பிரச்சனையில இருக்கு. வெறுமனை கர்த்தர் நுகத்தடி முறிச்சு போடுவாரு, இந்த கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை தருவார் அப்படின்னு சொல்றது போதாது. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும். இந்த வியாதி நீங்கி நீ பிழைப்பாய் அப்படின்னு சொல்றது அந்த நேரம் ஒரு சந்தோஷத்தை தரும். ஆனா அதுக்கப்புறம் பல கேள்விகள் வரும். அது உடனே நடக்கலைன்னா சோர்வு வந்துடும். அப்ப அது கர்த்தர் பேசலையோ, அந்த மனுஷனாக சொல்லிட்டாரோ அப்படின்னு அடுத்து பிசாசு பேசிருச்சோ அப்படிலாம் தோணும். அதான் அப்படி சொல்லும் போது துகத்திலே கர்த்தர் முறிச்சு போடுவார், இதுல இருந்து விடுதலை தருவார்னு சொல்லும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவரை பத்தி தெரிந்து கொள்ளுகிறோம். அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். கர்த்தரால் என்ன செய்ய முடியும், ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், கடவுளால் என்ன செய்ய முடியும், தெய்வத்தால் என்ன செய்ய முடியும்ன்றத நம்ம தெரிந்து கொள்கிறோம். இது முழுமையான தீர்க்க தரிசனமா? கிடையாது. கர்த்தர் இப்படி பேசுவாரா அப்படி யோசிக்கணும், நிதானிக்கணும். முதலாவது இந்த கடன் பிரச்சனை ஏன் வந்தது என்பதற்கான காரணத்தை தெரியப்படுத்தணும். அந்த குடும்பத்துக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத சொல்லணும், இந்த காரணத்தை சொல்லணும். இன்னென்ன காரணங்களினால இந்த கடன் பிரச்சனைக்கு வந்தீங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு அப்படின்னா கர்த்தர் இப்படி கடனுக்குள்ள நடத்துவாரா, அதுக்கான பதில் சொல்லணும். நீங்க தான் அந்த கடன்ல மாட்டினது, ஆண்டவர் உங்களை அந்த கடனுக்குள்ள கொண்டு போகல. அப்ப அவங்க வருமானத்திற்கு போதுமான அளவு வருமானத்தை ஆண்டவர் கொடுக்கலையா, அவங்களுக்கு இவ்வளவு செலவு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அதுக்கு ஏற்ற விதத்துல ஆண்டவர் வருமானத்தை தரலையா? இது இந்த மாதிரி ஒருவேளை எதிர்பாராத ஒரு செலவு வந்துருச்சா, எதிர்பாராத ஒரு செலவு, திடீர் செலவு அங்க வந்துருச்சா அப்படின்றத சொல்லணும். அதுக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்க ப்ராஃபட், அஸ் அ ப்ராஃபட் உங்க தீர்க்க தரிசனத்துல அதுக்கான பதில் இருக்கணும். இந்த தடவை ஒரு வருமானத்தை கொடுத்து கர்த்தர் அந்த கடனை அடக்கி கிருபை செய்யலாம். ஆனா இவங்க மறுபடியும் கடன் வாங்காம இருப்பாங்களா? அதான் நேச்சர். இந்த நேரத்துல ஒரு வருமானத்தை கொடுத்து அந்த கடனை ஆண்டவர் அடக்கி வைக்கலாம். ஆனா மறுபடியும் இந்த குடும்பம் கடன் வாங்காம இருக்குமா? அதை நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்க ப்ராஃபஸருக்கான ஆன்சர் இருக்கணும். ஆண்டவர் நீங்க கேட்டு சொல்லணும். அதை ஆஸ் எ ப்ராஃபட் ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்கணும். ஆண்டவரே இவங்க மறுபடியும் கடன் வாங்காம இருப்பாங்களா? அதெல்லாம் ஆண்டவர் கிட்ட பேசுவாரு. ஒருத்தட்ட ப்ராஃபஸி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க யாரு, அவங்களுடைய நேச்சர் என்ன, அவங்க ஆட்டிடியூட் என்ன. அவங்க ஆடம்பரமான செலவு பண்றவங்களா இருப்பாங்க. 10 ரூபா அவங்களுக்கு வருது, 10,000 ரூபாய் வருதுன்னா 7,000 ரூபாய் தான் செலவு பண்ணணும். 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடாது.
12,000 ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடாது. 15,000 வருதா அவங்களுக்கு, 12,000 செலவு பண்ணணும். ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது திடீர் செலவு வரப்போகுதுன்னு. திடீர்னு ஒரு பிரயாணம் வரப்போகுது, அந்த பிரயாணத்துக்கு நம்ம செலவு வேணும், நம்ம காசு வேணும். திடீர்னு ஒரு செலவு வரப்போகுதுன்றது ஆண்டவருக்கு தெரியும் முன்னாடி, அதுக்கு சேர்த்துதான் தராரு. ஆண்டவர் தெரியாதது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீயோ கடன் வாங்காத இருப்பாய், ஆனால் கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு அப்ப கடன் கொடுக்கிற அளவுக்கு நான் அறிவேன் இருக்கிறார். நீ கடன் வாங்காத இருப்பேன் என்ன அர்த்தம், உன்னை கடன் வாங்குற அளவுக்கு உன்னை கொண்டு போக மாட்டேன்றதான் அவருடைய கேரக்டர். ஆண்டவருடைய குணாதிசயம் அதுதான். அப்ப இவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் கடன் கொடுத்திருக்கிறார். அப்ப கடன் கொடுத்தவர் எப்படி கொடுத்தார், அவருடைய உழைப்பின் பலன்ல சேமிச்சு வச்சதுல இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அவங்க கர்த்தர் நீதி உள்ள தேவன், நியாயம் உள்ள தேவன். அதை உங்கள்ட்ட சொல்லி கொடுப்பாரு. அதை மீண்டும் இவங்க கடன் வாங்கக்கூடாதுன்றதுதான் தேவ சித்தம். பைபிள்ல பாக்குறோம், எலிசாட்ட ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி நிக்கிறார், விதவை. அவர் எவ்வளவு நீதி நியாயமா வாழ்ந்தார்னு நமக்கு தெரியும். அந்த கடன் ஏன் வாங்கினாரு, எதுக்காக வாங்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப அது நியாயமாக வந்த ஒரு கடன்ன்றது ஆண்டவருக்கு தெரியுது. அப்ப எலிசா என்ன சொல்றாரு, உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. ஊரு கூட எண்ணெய் தான் இருக்குன்னா, நீ அந்த ஊர்ல இருக்க எல்லார்ட்ட பாத்திரத்தை வாங்கு, இந்த எண்ணெயை ஊத்து, அதெல்லாம் வித்து உன் கடனை அடைச்சு மீதி உள்ள வாழ்க்கையும் அதுல வாழுன்ற. அப்ப பையங்களை கூப்பிட்டு சொல்ற, பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்ற. அக்கம் பக்கம் எல்லாம் பாத்திரத்தை வாங்கி ஊத்த 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 வந்துகிட்டே இருக்குது. அந்த ஊர் கூட என்னன்றது வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே நிரம்பிடுச்சு. நீ பாத்திரம் இல்லைன்னு போதுதான் நிக்குது. அப்ப அதெல்லாம் வித்து கடன் அடைக்கிறா. அப்ப மீண்டும் கடன் வாங்கிருப்பாளா? மீண்டும் கடன் வாங்கிட்டு திரும்ப எலிசாட்டி நின்னா நிச்சயமாக ஆண்டவர் திரும்ப அந்த அற்புதத்தை பண்ண மாட்டார். அப்ப நமக்கு ஒரு கருத்தை செய்யறாருன்னா மீண்டுமாக நம்ம அதுல போக கூடாது. அப்ப உங்களுக்கு அந்த மைண்டை ரீட் பண்ண வைப்பாரு. இவங்க நேச்சர் என்ன, இவங்க மைண்ட் என்ன, ஆட்டிடியூட் என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிப்பார். இப்ப வரவுக்கு மேல செலவு வந்துருச்சு, கடன் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும்னா, அவங்க வருமானத்திற்காக அவங்க முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு வருமானத்தை தாருங்கப்பான்னு. குறுக்கு வழியில தரமாட்டார். அவங்க நினைப்பாங்க குறுக்கு வழியில தரமாட்டாரான்னு. எனக்கு தெரிஞ்சு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஊழியக்காரர் அவரு சவுத்து தமிழ்நாட்டுல ஊழியம் செய்ய போறாரு. போன இடத்துல அங்க கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் அவர்கிட்ட ஜெபிக்க வரும்போது ஒரு சகோதரி சொல்றாங்க, எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கா அப்படி. அப்போ அந்த டைம் நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் என்னமோ சொன்ன உடனே 2 லட்சம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அந்த 2 லட்சத்தை கொடுத்துருக்காரு. கடனை அடைச்சிட்டு நீ நல்லா இருமா, இனிமே கடன் வாங்காத அப்படின்னு. பக்கத்துல இருந்து பார்த்த சகோதரி இன்னொருத்தவங்க, ஐயா எனக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அவங்க எதுக்குன்னா நமக்கு 3 லட்சம் கொடுப்பாரு, கொடுக்கல அந்த ஊழியக்காரர். ஏன்னா ஜனங்க அப்படிதான் ஆயிடுவாங்க. சிலர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கேட்பாங்க, நம்ம அவுட் ஆஃப் சிம்பத்தி நம்ம இறக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்காம கொடுத்துருவோம். இரக்கம் பாராட்டணும் நம்ம அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு வசனத்தை நினைச்சுக்குவோம். உதவி செய்ய திராணி இருக்கும்போது உதவி செய்யாம இருக்கக்கூடாது. நீ கடன் வாங்காத இருப்ப, ஆனா கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம கொடுத்துருவோம். இப்ப என்ன பண்ணா, நாம தான் வசனத்தை எடுத்தோம். ஆண்டவர் கொடுத்தாரா? ஆண்டவர் அந்த வசனத்தை எடுத்து பேசினார்? இல்ல. நாம ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்துருவோம். அவங்க என்ன திரும்பி அதை தரமாட்டாங்க. கடனை தான் கேட்டாங்க, ஆனா திருப்பி தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் ஞானத்தை போதைக்கு வசனம்ன்றது. உங்க ஃபியூச்சர்ல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றத உங்களுக்கு ஞானத்தை போதைக்கு வசனம் அதாவது வேர்ட் ஆஃப் விஸ்டத்துல வெளிப்படுத்துவார். எதிர்காலத்துல உள்ள காரியங்களை சொல்றது ஞானத்தை போதைக்கு வசனம். அதே பிராக்டிஸ்குள்ள ஆயிடுவாங்க. ஈஸியா கிடைச்சிச்சே நம்மளுக்கு. ஒரு 10,000 கேட்ட உடனே வந்துருச்சு, உடனே அடுத்த மூமெண்ட் 10,000 வந்துருச்சு அப்படின்னு ஒண்ணு என்ன ஆகும்னா, எளிதாக கிடைக்குதேன்னு ஒண்ணு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. நம்மகிட்ட வாங்கின மாதிரி எல்லாத்தையும் வாங்குவாங்க, கடன்லயே வாழ ஆரம்பிப்பாங்க. கடன் வாங்கியே நல்லா வாழலாம்னு வாழ ஆரம்பிப்பாங்க.
நல்லா இருக்குது, இது உழைக்காமலே கடன் காசு வருதே. இது யாரு பழக்கணும்? நம்ம தான். அது நம்ம தான் பண்ணிருக்கோம். அப்படியே ஆரிஜின் யாரு? நம்ம தான். அப்பதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இது அப்படி கத்துக் கொடுத்தாரு எனக்கு கொடுக்கறத. கர்த்தர் யார் மேல் இரக்கமா இருக்காரோ அவங்க மேல நம்ம இரக்கமா இருக்கணும். கர்த்தர் யார் மேல கிருபையா இருக்கிறாரோ அவங்க மேலதான் நம்ம கிருபையா இருக்கணும். அதனாலதான் கர்த்தர்ட்ட கேட்கணும். ஒருத்தன் பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம காரணமாயிட்டோம். அவங்க இப்ப என்ன பண்ணணும்? அவங்க ஒரு வருமானம் வேணும், அதுக்கு அவங்க ஜெபிக்கணும். ஏன்னா விதைப்பும் அறுப்பும்ன்ற பிரமாணத்தின்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விதைக்காம அறுக்க முடியாது. இப்ப அவங்க விதைக்கணும், உழைக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரும், எனக்கு ஒரு வருமானத்திற்கான வாசலை திறந்துதாங்க பானம் அவங்க மன்றாடு ஜெபிச்சு அந்த வருமானத்தை அவங்க வாங்கணும். அதுக்குதான் வழி நடத்துவார். இதுதான் கிரைஸ்ட் மைண்ட் என்றது, கிறிஸ்துவின் சிந்தை. இதுதான் தேவ சித்தம்ன்றது. இதுதான். இதை ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியணும். அப்ப ஆண்டவருடைய மைண்ட் தெரியும் போது இவங்களை எப்படி நடத்துவார்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதுதான் எலியா எலிசா அவங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சு, சாமுவேல்கிட்ட எல்லாம். பாத்தீங்கன்னா எலியா அவரா பேசுன மாதிரி இருக்கும். அக்னியா இறங்கி வாரும் ஐயா. அவர் ஆண்டவர்கிட்ட நீர் என்ன செய்யலாம் ஆண்டவரே, நான் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நிரூபிக்கணும், நீர் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு உடனே நீ அக்னியா இறங்கி வாரும்னு சொல்லு. எந்த தெய்வம் உண்மையான தெய்வமோ அக்னியால பதில் சொல்ற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லு. நான் அக்னியா இறங்கி வர அப்படி சொன்னாரு. அவங்க அந்த இருக்காங்க, அந்த கனெக்ஷன்ல இருக்கிறாரு ஆண்டவரோட. கண்டினியூஸா அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு உறவு இருக்குது. அது வேணும் ஒரு தீர்க்கதரிசிக்கு அவசியம். நீங்க யாரோ ஒருத்தர் வராங்க, அப்ப ஜெபிக்கும் போது அப்ப வெளிப்படுத்துறாரு அப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நீங்க ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கணும். ஒரு தீர்க்கதரிசிக்கு அது அவசியம். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான்னு 2 Corinthians 9:6 சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக பிரயாசப்படணும். 50,000 ரூபாய் கடன் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரயாசப்படணும். 5 லட்சம் கடன் இருக்குன்னா அந்த 5 லட்சத்தை அடிக்கிற அளவுக்கு இவங்க விதைக்கணும், பிரயாசப்படணும். இதெல்லாம் வேதத்தில் உள்ள காரியங்கள். அப்ப வேதத்தை குறிச்ச நல்ல அறிவு வேணும். ஆண்டவருடைய நடத்துதல் தெரியணும்னா பைபிளை தரோ நாலேஜ் இருக்கணும். நல்ல ஒரு தீர்க்கதரிசியா நீங்க இருக்கணும்னா தரோ நாலேஜ் இருக்கணும் பைபிளை பத்தி. அவரு அந்த பிரசங்கத்தை கேட்டேன், அதுல அவர் சொன்னார், இந்த பிரசங்கத்துல இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார். இல்ல, நீங்க உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னார் அதை சொல்லலாம், தப்பு கிடையாது. சாது சுந்தர் சிங் ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்தினார், பவுலுக்கு இப்படி வெளிப்படுத்தினார், டிஜிஎஸ் தினகரனுக்கு இப்படி வெளிப்படுத்தினார், எலியாவை பயன்படுத்தினார், எலிசாவை இப்படி பயன்படுத்தினார், டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இப்படி பயன்படுத்தினார். நல்லது, அதுல இருந்து கத்துக்கிடணும். அது பிளாட்ஃபார்ம். நீங்க யாரு? நீங்க இமிட்டேட் பண்ணக்கூடாது. நீங்க யாரும் இமிட்டேட் பண்ணக்கூடாது. அவர் இப்படிதான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாருன்ட்டு அப்சர்வ் பண்ண வைப்பாரு. என்னை அப்படிதான் கத்து கொடுத்தாரு எனக்கு. நான் ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க மேடையில இருந்து ஆண்டவர் சொல்றான்னு சொல்லும் போது நானும் ஜெபிப்பேன். இந்தியாவை குறித்து கர்த்தர் இப்படி சொன்னாரு எனக்கு, இந்தியாவுடைய எதிர்காலத்தை குறித்து, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை குறித்து இப்படி சொன்னார், கிறிஸ்டியானிட்டி குறித்து இப்படி ஆண்டவர் சொன்னார்னும் போது நான் அப்படி போல ஜெபிக்கணும்ன்றத கத்துக்கிட்டேன். நானு கடைசியா அப்படி லைன்ல நின்று போகும்போது ஊழியக்கார்ட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஜெபம் பண்ணி சொல்லும் போது நான் அப்சர்வ் பண்ணுவேன். எப்படி சொல்றாரு, எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்படி சொல்றாரு. அந்த ட்ரையாங்கிள், இயேசு கிறிஸ்து, அந்த ப்ராஃபட், அந்த ஃபேமிலி, இந்த கனெக்ஷனை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி சொல்றார். டாக்டர் ஜான் ஜோசப் மீட்டிங் போய் உட்கார்ந்து இருப்பேன். அவர் எப்படி அத்தாரிட்டியோட பேசுறார், எப்படி அந்த ப்ராஃபஸி எப்ப ஸ்டார்ட் ஆகுது, அந்த மூவ்மெண்ட் எப்ப தொடங்குது. ஒரு பெரிய கேதரிங்ல, மாஸ் கேதரிங்ல எப்படி ப்ராஃபஸி சொல்றாரு, தனியா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ப்ராஃபஸி சொல்றாரு, அதை எப்படி ஸ்பெசிபிக்கா எப்படி சொல்றாரு. டிஜிஎஸ் தினகரன் ஜெபிக்கும் போது பக்கத்துல இருந்து பார்ப்பேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பேசுறாரு எனக்கு தெரியாது. நான் அறியாத போது எனக்கு கத்து கொடுத்தது. ஏன்னா எப்பயுமே நான் அப்சர்வ் பண்ணுவேன்.
சின்ன வயசுல இருந்தே அந்த அப்சர்வ் பண்ற பழக்கத்தை கொடுத்திருக்கிறார் எனக்கு. நீங்க அப்படி அப்சர்வ் பண்ணணும். அப்ப உங்களுக்கு பிராக்டிஸ் கிடைக்கும். இப்ப நான் இந்த இடத்துல இருந்தா நான் எப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேன், இதே டாபிக்க எனக்கு கொடுத்தா நான் எப்படி பேசுவேன், என்ன பேசுவேன், எந்த வசனத்தை வச்சு பேசுவேன், என் வாழ்க்கையில இருந்து என்னென்ன உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். அந்த அந்த பிராக்டிஸ் உங்களுக்குள்ள இருக்கணும், உங்க ஆவியில் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. திடீர்னு அது வந்துட முடியாது. நீங்க உட்கார்ந்து வெளிப்பாடுகளை வாங்கணும். பைபிளை படிக்கும் போதுல இருந்து என்ன கத்துக்கொள்ளணும்னா, உங்களுக்கு யாராவது நிற்கும் போது சமாரிய ஸ்திரீக்கு நான் பேசின மாதிரி பேசு, மனசு புண்படாதபடிக்கு பேசு, சகையு புண்படாதபடிக்கு பேசினேன், நீ பாவி, நீ லஞ்சம் வாங்கி இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சகையிட்ட சொல்லல. உன் வீட்டுல நான் தங்க போறேன், முடிஞ்சிச்சு, உங்க வீட்டுக்கு நான் வாரேன். அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே தேவ பிரசன்னம் வந்துடும், பிசாசு ஓடிடுவான். அப்படி கத்துக்கணும். You have to learn from others how God is using them. எப்படி ஆண்டவர்களை பயன்படுத்துறார் பார்க்கணும். நீங்க அங்க 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் கிடையாது. நேர்ல பாக்குறதுதான் ரேர். இன்னைக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு யூடியூப் வந்துருச்சு, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. என்னெல்லாம் கத்துக்கலாம். நீங்க $1 பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்படியெல்லாம் வசனத்தை எடுத்து கொண்டு வர்றார், எப்ப கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து பேசுறார், எப்ப ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இருந்து பேசுறார், எப்படி அந்த 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 அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகுது. டிடி ஜேக்ஸ் பேசும்போது கவனிப்பேன் நான். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அதை எழுதுனதெல்லாம் படிக்கும் போது எப்படி உங்களோட பேசியிருக்கிறார் ஆண்டவர், அந்த கம்யூனிகேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படி நீங்க படிக்கணும், பார்க்கணும். சமீபத்துல ஒரு பாஸ்டர் பார்த்தோம், குடும்பமா பார்த்தோம். அங்க ஊழியம் இல்லை, அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பார்க்கிறோம், வெளியூர்ல உட்கார்ந்து பேசுற சாதாரணமா ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும். அவங்க உட்கார்ந்து கண்ணை மூடி ஜெபிப்போம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி, அப்புறம் அந்நிய பாஷை பேசி, அப்புறம் ஓ ராபாகா வாராகா கத்தர் இப்படியாக காமிக்கிறார், அப்படியெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசணும். 1.5 மணி நேரம் ப்ராஃபஸி. எப்படி வந்தது அது? அவங்க ஆண்டவரோட கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் அவங்கள்ட்ட இந்த காரியம் இப்படித்தான் அவரோட பெர்ஸ்பெக்டிவ காமிக்கிறார். அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய இன்டென்ஷன், அவருடைய டிசைர், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து வெளிப்படுத்தினால அவங்க அந்த மைண்ட், கிரைஸ்ட் மைண்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்போ உங்களை இப்படித்தான் நடத்துவாரு அப்படின்னு சொல்லி அவங்களா அதுக்கும் பிளைண்டா அடிக்கல, பிளண்டாவும் இல்லை, மேபின்னு இல்லை, கேன் பி அப்படி இல்லை, இப்படி இருக்கலாம் அப்படி கூட இல்லை, பிளெக்சிபிளா இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பேசினாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்கிறாரு அவர். நேற்று வரைக்கும் உங்களை இப்படி நடத்தினாரு, அப்ப இன்னைக்கு இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகலாமேன்ற இந்த மூவ்மெண்ட், எனி மூவ்மெண்ட் ஆண்டவர் உங்க இதுல ஒரு டேர்ன் பண்ணிடுவாரு. எனி மூவ்மெண்ட் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்துடும், இந்த பிரேக் த்ரூ வந்துடும் உங்களுக்குன்ற ப்ராபசி. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம ஆவியில தெரியும், கர்த்தர் பேசுறார், இந்த மனுஷன் பேசல. இத்தனைக்கும் அவனுக்கு சரீரத்துல பலவீனம், அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச முடியாது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதுல வாட் ஐ லேர்ன் அப்படின்றத சொல்றேன். அந்த ஒரு இன்சிடென்ட்ல நீங்க யார் பேசினாலும் ஆண்டவர் அது மூலமா பேசுவார்ன்ற விசுவாசத்தோட கேட்பேன் நான். இவங்க மூலமா தான் பேசுவார், அவங்க மூலமா தான் பேசுவார் கிடையாது, யாரு மூலமாவும் பேசுவார். வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அந்த வரம் ஒருத்தன் இருந்ததுன்னா நேரடியாக அவனோட பேசுவார். அந்த மனுஷனோட யார் மூலமா பேசுவார்? கழுது மூலமா கூட பேசுவார். கழுது மூலமா என்ன அர்த்தம்? யாரோ ஒரு அன்னோன் பர்சன், ரட்சிக்கப்படாதவங்களா இருப்பாங்க, சாதாரண ஆளா இருப்பாங்க. அவங்க ஒரு இன்சிடென்ட் நமக்கு சொல்லுவாங்க, அது நமக்கு ப்ராஃபஸியா இருக்கும். ஆனா அலர்ட்டா இருக்கணும்.
அப்ப ஒரு ஒரு ப்ராஃபட் வந்து அலர்ட்டா இருக்கணும். எனி மூமெண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ். எதன் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார், யார் மூலமானாலும் பேசுவார். பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் பேசுவார், ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுவார், பாடும்போது ஆண்டவர் பேசுவார், அந்நிய பாஷை பேசும்போது பேசுவார், யார் மூலமானாலும் பேசுவார். அதுலயும் டிசைன் பண்ண தெரியணும். இது ஆண்டவர் பேசுனது, இது ஆண்டவர் பேசாது. ஆண்டவர் பேச மாட்டார், தூக்கி போட்டணும். அப்ப நீங்க நல்ல சவுண்ட் நாலேஜ் இருக்கணும் பைபிள்ல. இதுதான் லா ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். பைபிள் தான், இந்த வேதத்தின்படிதான் உங்களை நடத்துவார். வேதத்தை பத்தி நல்ல அறிவு உங்களுக்கு இருக்கணும். கடந்த காலத்துல அந்த கடன்ல இந்த குடும்பம் கடந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, எப்படி இந்த கடன் பிரச்சனைக்குள்ள வந்தாங்க, இவற்றையெல்லாம் நம்மளுக்கு அறிவு வசனம் மூலமா வெளிப்படுத்துவாரு. இதுக்கு மேலாக முக்கியமான காரியம்னா அந்த குடும்பத்துடைய நேச்சர், அந்த குடும்பத்துடைய எப்படி வரவு செலவு என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க பினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் வெளிப்படுத்துவார் நமக்கு ஆண்டவர். சோம்பேறித்தனத்தால வந்த கடன் பிரச்சனையா, இல்ல சுகபோக வாழ்க்கையா, ஆடம்பர வாழ்க்கையா, இல்ல எதையுமே திட்டமிடாமல் பண்ணனதா அப்படின்றத உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, எதிர்பாராத விதமான விபத்து, நோய், நெருக்கடி, அதன் நிமித்தம் செலவு வந்திருந்ததுன்னா அது கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு சேர்த்து ஆண்டவர் கொடுத்துருப்பாரு நமக்கு. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்னைக்கு எதிர்பாராத செலவு வரப்போகுதுன்றது அவருக்கு தெரியும். அதுக்கு சேர்த்தா நமக்கு தருவாரு. அப்ப கர்த்தர் தவறு செய்தாரா? கர்த்தர் திட்டமிடாதவரா? நம்ம கேட்பதற்கு முன்பாக நமக்கு இன்னது தேவை என்பதை அறிவேன்னு மத்த 6:8 சொல்லி இருக்கிறாரு. அவர் கொடுத்தார், ஆனா இந்த குடும்பம் அதை செலவழிச்சிருச்சு. அதனால நீதியானதை எடுத்து வைங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கன்றார். 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து பல்லாயிரத்துக்கு கொடுக்க வச்சிட்டாரு. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறேன். நீங்க ஒரு 2000 வச்சிருக்கிறீங்க, அது ஒரு 200 ரூபா 100 ரூபாய் வந்து பெருசா பார்க்க மாட்டீங்க. 2 லட்சம் இருக்குன்னா அந்த 200 என்ன பார்ப்பீங்க? 2000 பார்ப்பீங்க பெருசா. 2 கோடி இருக்குதுன்னா 2000 உங்களுக்கு பெருசா கிடையாது. அவர் அவ்வளவு ஜனங்களுக்கு கொடுத்துட்டு மீதியானதை எடுங்கள். 2 சம்பவத்திலையும் சொல்றார், 2 தடவையும் 2 தடவை அற்புதம் பண்றார். அப்பத்தைய வந்து அந்த மீனையும் ஆசீர்வதிச்சு 2 தடவை பண்றார். 2 தடவை மீதியானதை எடுங்கன்றார். ஏன்? எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் தான் கத்துக்கிடணும். அப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் சொல்லும் போது, அவங்களுக்கு சொல்லும் போது அதை சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிமடியாக தருவார். பட் டோன்ட் வேஸ்ட் இட். கர்த்தர் மன்னிக்கிற தேவன், மெக்னானிமிட்டி, மகோன்னதமான தேவன், மகா பெரிய இறுதி உள்ள தேவன், மன்னிப்பார். ஆனா மீண்டும் கடன் வாங்குற பழக்கத்துக்குள்ள அந்த குடும்பம் போகக்கூடாது. அதுல பர்டிகுலரா இருப்பார், ஸ்ட்ரிக்டா இருப்பார், கராரா இருப்பார். எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு இருக்கின்ற வியாதி நிமித்தம் நான் எந்த வேலையும் செய்ய முடியாது, எனக்கு எங்குமே வேலை கிடைக்கல, இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னா இதற்கு கர்த்தருடைய பதில் என்ன? சூழ்நிலை அப்படி இருக்குதுன்றாங்க, எனக்கு வியாதி இருக்கு, என்னால வேலைக்கு போக முடியாது, எனக்கு எனக்கு படிப்பு இல்லை, இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, அதனால நான் வேலைக்கு போக முடியாது, அதனால வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப அதுக்கான பதில் என்ன? நீங்க நிறைய அப்படி குடும்பங்கள் இருக்குது. அதையும் தீர்க்க தரிசனமா சொல்லணும். தீர்க்க தரிசனத்துல அது வரணும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்க ஆண்டவரே பேசுவார். இதெல்லாம் தான் நான் எழுதினது, இதெல்லாம் நானா யோசித்து எல்லாம் எழுதினது, இதெல்லாம் தீசிஸ் கிடையாது, இதெல்லாம் பிரெயின் ஒர்க் கிடையாது. ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதினது. அதனாலதான் அதுல இருந்தே நான் அப்படி கொண்டு வரேன். நான் கர்த்தருக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது அத சொல்லுவார் முதல்ல. அதான் பேஸ். அதை வச்சுதான் ஆண்டவர் இவங்களுக்கு எதையும் செய்வார். அவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். சோ அதுதான் பக்தி விருத்தின்றது. சோ தீர்க்க தரிசனத்துல பக்தி விருத்தி இருக்கணும்னா, எடிபிகேஷன் இருக்குன்னா, அவங்க ஆண்டவரோட நெருங்கணும் அந்த குடும்பம். அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போறாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க, அந்த கடனை தீர்ப்பாரு போங்கன்னா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு வேணும். வேதத்தை படிங்க, தவறாம சொல்ல வைப்பார். யாரா இருந்தாலும் என் வேதத்தை நீ படி, அப்பதான் நீ செய்யற காரியங்கள் வாய்க்குன்னு கர்த்தர் சொல்றார்.
முக்கியமான நோக்கம், தீர்க்கதரிசனம் முக்கியமான நோக்கம் அவன் கர்த்தரை நெருங்கி வரணும், பக்தி விருத்தி உண்டாகணும். அதுக்கடுத்து இனி கடன் வாங்காதே சொல்றாருலே. 38 வருஷம் வியாதியில இருந்தவன் என்ன சொல்றாரு? சுகப்படுத்திட்டாரு. ஆனா இனி பாவம் செய்யாதேன்றாரு. அந்த விபச்சாரஸ்திரி என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாதேன்றார். எச்சரிக்கை கொடுக்கிறார், புத்தி சொல்றார். முதல்ல பக்தி விருத்தி, அடுத்து புத்தி. இனி கடன் வாங்காத, நீ கடன் வாங்காத, அதை சொல்ல வைப்பார். அடுத்தது தாயின் உள்ளத்தை வெளிப்படுத்துவார், ஆறுதல். நீங்கள் பட்ட கஷ்டங்களை கர்த்தர் அறிவார், உங்களது நெருக்கத்தை கர்த்தர் அறிவார். அவர் உங்களை திக்கற்றலாக விடமாட்டார், விடுதலை தருவார். அவர் மனதுருகுகிறார். ஆனால் அந்த தொடர்ந்து அந்த குடும்பம் வேலை செய்யாமலே வாழ முடியாது. அது கர்த்தருடைய பிரமாணம் கிடையாது. அவங்க வேலை செய்யாம அவங்க வாழ முடியாது. அது தேவ சித்தம்னா அதைத்தான் சொல்ல வைப்பார். பூசி முழுக வைக்க மாட்டார். ஒரு நாள் அப்படியே பூசி முழுக, இன்டைரக்டாலாம் சொல்றது அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டா சொல்ல வைப்பார். இதுல எல்லா காரண காரியங்களும் ரீசன்ஸ் வேடா விஸ்டம் மூலமா நம்மளுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் மூலமாக நமக்கு இவ்வளவு நான் சொன்னது வேடா விஸ்டத்துல இருந்துதான். அந்த குடும்பத்தின் சூழ்நிலை, நெருக்கம், உடைந்து போன உள்ளத்தை, கண்ணீரை பார்க்கும் போது நமக்கு இரக்கம் உண்டாகும், நமக்கு சிம்பத்தி உண்டாகும். ஆனா நம்ம இரக்கத்தை வச்சு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, தீர்க்கதரிசனமா செய்யவும் கூடாது. இது கர்த்தருடைய ஊழியம். கர்த்தர் அவங்களுக்கு ஊழியம் செய்யறாரு. நம்ம மாம்சத்தை தான் நிறுத்தி இருக்கிறார். நம்ம பாட்டு அவ்வளவுதான். அவர் தான் ரட்சகர், அவர் தான் அந்த குடும்பத்துடைய ஆண்டவர், அவர் தான் அந்த குடும்பத்தை நடத்த போறார். நம்ம பாட்டை கேர்ஃபுல்லா பண்ணணும். கர்த்தருடைய வழி நடத்துறதுல சொல்றது மாத்திரம்தான் நம்ம பார்ட்டு. ஆனா நம்ம உதவி செய்யலாம், அதை கர்த்தத்தை கேட்டு சொல்லணும். 2007 வருஷம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில. போன்ல நான் ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிட்டு இருந்தேன், நல்ல ப்ராஃபிட். அப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எனக்கு. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்ச ஒரு 15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் திறந்தா அவருக்கு ரொம்ப நெருங்கின நண்பர், அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யறவர், அந்த பையன் வந்து நிக்கிறான், வாலிப பையன். 2007 நான் சொல்றது 5000 rupees கொடுக்குறான் என் கையில. அந்த ஊழியக்காரர் கொடுத்து விட்டாரு. அவர் ஜெபிக்கும் போது ப்ராஃபஸியா வந்துச்சு, காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் உங்களையும் போஷிப்பாருன்னார். உடனே அந்த காகம், நம்ம தான் அந்த காகத்தை அனுப்பணும்னு அவரை அனுப்பிச்சிட்டார். நான் சொன்னேன், இல்ல இது இவர் இறக்கப்பட்டு இவருக்கு அனுப்பிச்சிட்டாரு. இல்ல பிரதர், நீங்க அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு அனுப்பிச்சிட்டேன் நான். ஏன்னா ஆண்டவர் என்ன பார்ப்பாருன்னா அவங்க விசுவாசத்தை பார்ப்பாரு. நீங்களும் விசுவாச வாழ்க்கையை வாழணும். தீர்க்க தரிசனம் சொல்ற நீங்க விசுவாச வாழ்க்கையை வாழணும். நீங்க யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றீங்களோ அவங்களும் விசுவாசத்துலதான் வாழணும். இப்போதைக்கு நீ பக்கத்துல யார்ட்டாவது வாங்கி சமாளிங்க பிரதர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டாரு. சமாளிங்கன்ற வார்த்தை வராது. ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும் உங்க பிள்ளைய, ஒரு காலேஜ்ல கொண்டு உங்க பிள்ளைய சேர்க்கணும், அதுக்கு இவ்வளவு ரூபாய் ஃபீஸ் வேணும்னா அதை சந்திப்பார். லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் விசுவாசம் இருக்கீங்களான்னு பாப்பார். ஆனா இவங்க ஆண்டவரோட நெருங்கணும், இவங்க உபவாசம் பண்ணணும். வெறும் ஜபம் போதாது. அந்த ஃபீஸ் காலேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னா எவ்வளவு ஃபீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வருமானம் இல்லாம இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்? சொல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீர், கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அருளி செய்வேன்னு சொல்லியிருக்கிறீர், இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன், எப்பா என் தேவையை சந்திங்கப்பா, என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்றது போதாது. இப்ப அவங்க என்ன பண்ணணும்? இன்டென்சிஃபை பண்ணணும், தீவிரப்படுத்தணும், உங்க ஜபத்தை, உபவாசம் பண்ணணும், கண்ணீரோடு ஜபிக்கணும், மன்றாடு ஜபிக்கணும், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். எங்க இருக்கு? பைபிள்ல இருக்குது. அண்ணாள் எப்படி ஜெபிச்சாங்க குழந்தைக்கு? லூக்கா 18 இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நீதியுள்ள நியாயாதிபதி இரவும் பகலும் கூப்பிடும் போது நீதி செய்யும்போது நான் நீதி செய்ய மாட்டேனான்றாரு. அப்ப இரவு பகலும் கூப்பிடணும், வேதத்தை அதிகமாக அவங்க படிக்கணும், கர்த்தரோட நெருங்கணும். கர்த்தர் டெம்பரவரியா ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டார், பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுப்பார். அப்போதைக்கு
அப்படி 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 பண்ண மாட்டார். அப்பதைக்கு ஒரு தீர்வு உண்டாக்க மாட்டார், நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டாக்குவார். நோ பார்ஷியாலிட்டி காட், கர்த்தரிடத்துல பட்சபாதம் கிடையாது. இத தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எப்போதும் நம்ம மைண்ட்ல இருக்கணும், அதன்படிதான் நம்ம நடக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஒருத்தர் ஒரு இன்ஃபீரியர் ஒரு கமாடிட்டி, ஒரு பொருளை, அது பொருள் வந்து ஒரு நல்ல யூஸ் பண்ண ஒரு பொருள், அதை இன்னொருத்தட்ட வந்து கொடுக்கணும். இவங்க ரெண்டு பேருமே அவருக்கு தெரிஞ்சவங்க. அவர் ஊழியக்காரர் என்ன பண்றாரு, இவருடைய பொருளை வாங்கி அவரை வாங்குங்க வாங்குங்கன்னு ஃபோர்ஸ் பண்றாரு. அந்த பொருள் வந்து சரி கிடையாதுன்னு தான் அவர் விற்கிறாரு செகண்ட் ஹேண்ட்ல. அந்த செகண்ட் ஹேண்ட் இவர் வாங்க சொல்றாரு. தேவ சித்தமா அது? அவருக்கு நல்லது பண்றாரு, ஆனா இவருக்கு கெட்டது பண்றாரு. டாக்குமெண்டே இல்லாத ஒரு லேண்டை இவரை வாங்க வைக்கிறார். சரியா? அது அப்படி ஆண்டவர் நடத்துவாரா? நாளைக்கு யாரு இது பிரச்சனையில மாட்டிக்குவா? ஏன்னா அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க நினைக்கிறார், ஊழியத்தை தாங்கிறதுனால அவருக்கு நல்லது பண்ண நினைக்கிறார். ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும், நடுநிலைமையா நிக்கணும். பொருள் வாங்கி கொடுக்கறது வைக்கிறது அது ஊழியக்காரன் வேலை கிடையாது. தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லலாம், இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது நீங்க பார்த்து வாங்குங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் பொண்ணு மாப்பிள்ளை விஷயத்துல கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா அப்படியே படிக்க அந்த பையன் நல்லா படிக்கணும்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை அவங்க வந்து கேட்கறாங்க, இந்த பையனை எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கா, தேவ சித்தமானா ஜெபம் பண்றேன்னு சொல்லணும். அவங்க விருப்பப்பட்டாங்க, ரைட்டு போட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய இடத்துல நான் பாக்குறேன், அவங்க படுற பாட பாத்தீங்கன்னா, அந்த தேவ சித்தம் தெரியாம அந்த திருமணத்தை பண்ணிட்டு அவங்க படுற பாட பாத்தீங்கன்னா, பிளேமிங் ஈச் அதர். நீ உன்னாலதான் கஷ்டம், உன்னாலதான் கஷ்டம், நீதான் சொன்ன. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் உடனே நம்ம ப்ராபசி சொல்லணும்னு அவசரப்படக்கூடாது. ப்ரே பண்ணுவோம், கர்த்தருடைய பாதத்துல வைத்து ஜெபிப்போம். கர்த்தர் பேசினாருன்னா நான் சொல்றேன்னு சொல்லணும். ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கக்கூடாது. எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். இது ரொம்ப எளிது. ஏன் எளிது? எப்படி எளிது? இது காம்ப்ளிகேட்டட் மேட்டர் கிடையாது. தேவ சித்தம் என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனேன்னா போதும். இந்த காரை வாங்கி அவர் கொடுக்கறது, இந்த லேண்டை வாங்கி அவருக்கு கொடுக்கறது தேவ சித்தமா? இந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்றது தேவ சித்தமா அப்படின்னு ஆண்டோட கடை ஆண்டவர் சொல்ல போறாரு. அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அந்தந்த நேரத்துல ஜெபிச்சு தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், ஆல்ரெடி யூ ஷுட் ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன் வித் காட். நல்ல ஆண்டவரோட நெருங்கின உறவுல, ஆழமான உறவுல இருந்தா தான் ப்ராபசி வரும். அந்த 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 கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும், இன்டர்சிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்காக மன்றாடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எதிர்த்து நிற்பவங்க இருப்பாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தீர்க்க தரிசன மேன்மையை அறியாதவங்க தீர்க்க தரிசனத்தை அப்பமா பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளும் ப்ராபசி சொல்லக்கூடாது. எந்த தீர்க்கதரிசியும் தன் சொந்த குடும்பத்துல சொந்த ஊர்ல அங்கீகரிக்கப்பட மாட்டான். அதனால அதுல சோர்ந்து போகக்கூடாது. அவரையே பெயல் செபுல்னாங்க, பிசாசுகளின் தலைவன் நாங்க. அதனால நம்ம அது சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார்னா சொல்லணும், இல்லையா? ஆண்டவர் சொன்னா கூட ஞானத்தை போதைக்கு வசனத்துல சொல்லுவாரு, இதை சொல்லாதன்னுவார், தீர்க்க தரிசனம் சொல்லாதன்னுவார். அதான் ஆவியை அடக்கி இருக்கிற அந்த அந்த ஆவியை அடக்கி இருக்கிறதுக்காக பழக்கிறதுக்கு அந்த ஞானத்தை போதைக்கு வசனம் இருந்ததுன்னா அதுல சொல்லுவார். எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட பேசுவார், ஆனா இதை சொல்லாதன்னுவார். ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, இந்த குடும்பத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கும், ஆனா நீ தீர்க்க தரிசனம் சொல்லாத. அவங்க அனுபவத்தினாலதான் அந்த அறிவு உண்டாகும் அவங்களுக்கு. அதே மாதிரி இயேசுபேலின் ஆவி இருக்குது. அதாவது பெண்கள் ஆதிக்கம் செலுத்துற குடும்பங்கள் இருக்கும். ஆபீஸ்ல அப்படி இருக்கும், ஒரு பெண்ணு வந்து ஆதிக்கம் செலுத்துவா அப்படின்னா அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஜேசபெல், இயேசுபேலின் ஆவி. அது தெரியணும் உங்களுக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஆவியை கற்ற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும். வெறுமன ஓலா பாக்காபா ரீபா அந்த ஆபீஸ்ல போய் நீங்க ப்ராஃபஸி சொல்றீங்களா, அப்படி குடும்பத்துல போய் ப்ராஃபஸி சொல்றீங்க, அல்லாக்காபா ரீபா ராபா இப்படியா கத்த சொல்ற அப்படியா கத்த சொல்றான்னு சொல்லிட்டு அப்படி ஓடி வந்துடக்கூடாது. அந்த ஆவி கட்டப்படணும்.
அதே மாதிரி அப்சுலோமின் ஆவின்னு இருக்குது. அப்சுலம் தெரியும், அப்சுலம். ஏன்னா ஏசபேலின் ஆவி ஏன் வந்தது? ஆகாபு தான் ராஜா, ஆனா யார் ஆளுகை செய்தது? ஆகாபை ஆளுகை செய்தது ஏசபேல். தன்னை வெற்றி போட்டான் ஆகாப்ன்ற. அப்படிப்பட்ட குடும்பத்துல போய் போகும்போது தெரியும் அங்க யார் ஆதிக்கம் செலுத்துறா. அங்க எழும்பக்கூடாது, அந்த ஏசபேலின் ஆவி அங்க வரக்கூடாது. புருஷன் ஸ்தானத்துல இருக்கணும். எப்பயுமே இந்த மனைவிமார்கள் ஷார்ப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ட்யூஷன் ஷார்ப்பா இருக்கும். உள் உணர்வு வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ரேம வந்து அவங்க அப்படியே சென்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் வந்து நம்ம ஸ்பிரிட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவனோட ஆட்டிடியூட் என்ன, அவனோட இன்டென்ஷன் என்ன, அவனோட பிஹேவியர் என்ன, அவன் கேரக்டர் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இது மைண்ட்ல வர காரியம் கிடையாது, அவங்க இன்ட்யூஷன்ல தெரியும். அந்த உள் உணர்வுல அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அது ஹஸ்பண்ட் தனியா கூப்பிட்டு ஒரு பணம் கேட்பாருங்க, பணத்தை கொடுத்துடாதீங்க, இவர் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவாரு, போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட தனியா கூப்பிட்டு சொல்லணும். அதை விட்டுட்டு மொத்தமா 24 மணி நேரம் புருஷனை நம்ம ஆளுகை செஞ்சு நினைக்க கூடாது. ஆதாம உருவாக்குனார், ஆதாமுக்காக தான் ஏவாளை உருவாக்குனார். இந்த ஏவாள் என்ன பண்ணா சொல்லும் போது என்ன பண்ணிருக்கணும்? அந்த பழத்தை கொடுக்கும் போது லெட் மீ ப்ரே ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆதாம், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அது இப்ப மாதிரிலாம் கிடையாது. 40 நாள் உபவாசம் இல்ல ஆதாமுக்கு. எப்பொழுதும் கர்த்தர் அவங்களோட உலாவி கொண்டிருக்கிறார் ஏதேன் தோட்டத்துல. அப்ப ஆண்டவரே, என் மனைவி சொல்ற அந்த பழத்தை நான் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கணும் ஆதாம். அவன் என்ன சொன்னா? மனைவி சொன்ன உடனே டக்குன்னு வாங்கி சாப்பிட்டான். அப்புறம் என் மனைவி தான் கொடுத்தான். மனைவி அவள்கிட்ட போய் கேட்டா சாத்தான் சொன்னான்ட்டா. அவன் என்ன பண்ணிருக்கணும்? சாத்தான் சொல்லும் போது, ஆண்டவரே இது என்ன காரியம்னு கேட்டிருக்கணும். ஏன்னா நீங்க இப்படி சொன்னீங்க, ஆனா இப்படி சொல்லுதே, சர்ப்பத்தின் ரூபத்துல வந்து பேசிட்டு இருக்கு, சர்ப்பம் பேசிக்கிட்டு இருக்குது, இப்படி சொல்லுதேன்னு கேட்டிருக்கணும். அப்ப இதெல்லாம் நமக்கு பாடம். ஆதாம் பாவம் செய்தானா, ஏவாள் பாவம் செய்தால இல்ல, நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அதுல. அப்ப நம்ம எப்பயுமே தாழ்மையா இருக்காரு, அதிகாரத்துக்கு உட்பட்டு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காரு. அப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கிடணும். நம்ம இந்த இடத்துல நீ பணிஞ்சுதான் போகணும், பணிவா இருக்கணும். அதுக்கு ஆனா அடிமை கிடையாது. ஆபீஸ்ல உங்களை ஆளுகை செய்யறாங்க, அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறோம். அதுதான் அதனாலதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரிய மனிதன் மனுஷின்னு சொல்றது எதனால சொல்றோம்னா, ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிற காரியம் நமக்கு தெரியுது. ஒரு மனுஷன் 20 வருஷம் 25 வருஷம் நான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாத விதத்துல திடீர்னு ஒரு பிஹேவ் பண்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசாசு வந்துருச்சு. அங்க பிசாசு வந்து அங்க ஆளுகை செய்யுது. நம்ம அந்த பிசாசை கட்டணும். அப்படி இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இன்னொன்னு அவங்களுக்கு பிரெயின், 2 பிரெயின் ஒர்க் பண்ணும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு வந்து ஒண்ணு லெஃப்ட் பிரெயின் ஆப்ரேட் ஆகும், இல்லைன்னா ரைட் பிரெயின் ஆப்ரேட் ஆகும். ரைட் பிரெயின் பர்சனுக்கு லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆகாது, லெஃப்ட் பிரெயின் பர்சனுக்கு ரைட் பிரெயின் ஒர்க் ஆகாது. ஆனா பெண்களுக்கு 2 பிரெயின் ஒர்க் ஆகும். ஒரு பெண்ணுக்கு 12 வயசுலயே மெச்சூரிட்டி வந்துடும். ஆனா ஒரு ஆணுக்கு மெச்சூரிட்டி வருவது 25 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும் அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு. ஏன்னா அது ஆண்டவருடைய படைப்பு அப்படி. அதனாலதான் வந்து சொன்னாரு பவுல் வந்து, பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க சபையிலன்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து அங்க ஆதிக்கம் செலுத்துற அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஹஸ்பண்டுக்கு மேல நீ தான் ஆதிக்கம் செலுத்துனா யாருமே உன் ஹஸ்பண்டை மதிக்க மாட்டாங்க. ஏதாவது பேசணும்னா வீட்டுல போய் உன் ஹஸ்பண்ட பேசு, அங்க வச்சு விவாதம் பண்ணாத. உன் புருஷனோட அந்த இடத்துல விவாதம் பண்ணாத. விவாதம் பண்ணேன்னா அப்ப என்ன ஆகும்னா, இவளே மதிக்கல, அப்ப நாம ஏன் மதிக்கணும்னு வந்துருவாங்க. அதனால வீட்டுல போய் பேசுனாரு, அங்க வந்து சொல்லாத என்னாரு. இது இயேசுபேலின் ஆவி. அப்சுலோமின் ஆவின்னு இருக்குது. அப்படின்னா தகப்பனை எதிர்த்து நிக்கிற ஒரு ஆவிய, தகப்பன் ஸ்தானத்தை எடுக்கணும்னு நினைக்கிற ஆவிய. தாவீது ராஜாவா இருக்கிறாரு, அடுத்து அவருடைய ராஜாவின் பையன் இளவரசன் தான் அந்த அப்சுலோம். இவனுக்குன்னு வரும், அந்த சிங்காசனம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆசைப்படுறான். அப்படி போல சிலர் இருப்பாங்க. தாய் தகப்பன் இருக்கும் போதே தாய் தகப்பனுடைய வீட்டை எழுதி வாங்கிடணும், சொத்தை எழுதி வாங்கிடணும். இது அப்சுலோமின் ஆவி. இது உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர். இதுதான் இது அப்சுலோமின் ஆவி அப்படின்னு காமிப்பார் உங்களுக்கு.
அடுத்து கோரேசின் ஆவி. கோரேசின் ஆவினா லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ணாதது. கோரேகையா வேணும், மோசையோட லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டான். நீதான் ஒரு லேவியன் தான் ஆசாரியன் ஆகணும், நானும் லேவி கோத்திரம் தானே, நான் ஏன் ஆசாரியன் ஆகக்கூடாதுன்ட்டான். நான் ஏன் ஆசாரியன் ஆகக்கூடாது? அப்ப ஒரு லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ண முடியல அவனால. அது தாவீது பாருங்க, சவுல் மேல கடைசி வரைக்கும் கை போடல. சவுல் வந்து தனக்கு எதிராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை கேத்து நிற்கிறார். அவரா இறக்கட்டும், கர்த்தர் அவரை எடுக்கட்டும், அது வரை நான் காத்திருக்கேன்னு காத்திருக்கிறார். சவுல் காலத்துக்கு அப்புறம்தான் தாவீது ராஜாவாகிறார். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பைபிளை படிச்சா தான் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இவன் வந்து இவன் அப்பாவுடைய சொத்தை எடுக்க பாக்குறான், அவர் இருக்கும் போதே அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவருக்கு தெரியாமலே எல்லாத்தையும் எழுதி வாங்கலான்னு பாக்குறான், அவர் ஏமாத்தி வாங்கணும்னு பாக்குறான். அதெல்லாம் பரிதாபமா இருக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் நடக்குமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவர் தன் பையனுக்கு கல்யாணம் பண்ணாரு, உடனே அந்த பையனுக்கு அந்த வீட்டை எழுதி கொடுத்தாரு. வெளிநாட்டில் நடந்த காரியம். அடுத்த நாள் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, மகனும் மருமகளும் சேர்ந்து. மருமக வெளியே அனுப்பிச்சிட்டா மகனால் ஒண்ணும் பண்ண முடியல, நடுத்தருக்கு வந்துட்டாங்க. முந்தின நாள் வரைக்கும் அவர் தான் அந்த வீட்டுக்கு ஓனர். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல நிக்கிறாரு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஊழியம் பண்ணும் போது இதெல்லாம் கவனமா இருக்கணும். காமிப்பாரு யார் யாரு அது சொத்து மேல ஆசையா இருக்கிறா. ஒருத்தர் ஒருத்தர் ஜெபமனை கூப்பிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய சகோதர சகோதரிகள்லாம் யார் யார் இருக்கா, எத்தனை குடும்பத்துல அத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் டுவர்ட்ஸ் த ப்ராப்பர்ட்டி என்ன, அவங்க எல்லாம் என்ன நோக்கத்தோடு இருக்கிறாங்க, இது அவங்களுக்கு தெரியாது. நம்ம கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதை வச்சுதான் நமக்கு ப்ராஃபஸி சொல்ல வைப்பார். இதெல்லாம் தெரியாம சும்மா வந்து அந்நிய பாஷை பேசி எதையோ ஒண்ணு சொல்லிட்டு வரக்கூடாது. தீர்க்கதரிசிகள் அவசியம். வருங்காரியம் நமக்கு முன்கூட்டியே சொல்வது தீர்க்கதரிசி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் போனதே சொன்னேன், எஸ்தரை போல அனாதைகள் இருக்காங்க, ரூத்த போல நீ அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அஸ்தமிச்சு போன்னு நினைச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. யோகோ போல எல்லாத்தையும் இழந்து போனவங்க இருக்கிறாங்க. இனி வாழ்க்கை இருக்குதான் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. வனாந்தரத்துல இருக்கிற மோசைகள் இருக்காங்க, சிறைச்சாலையில் இருக்கிற யோசிப்புகள் இருக்காங்க, அடிமைகளாக உள்ள தானியங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தை அவசியம். அப்ப இதெல்லாம் நீங்க பைபிளை படிச்சாதான் இதெல்லாம் நீங்க சொல்ல முடியும். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா, இனி எனக்கு சுகம் கிடைக்குமா, என் வாழ்க்கை இப்படிதான் மொனாட்டஸா இப்படிதான் போகுமா, செக்கு மாடு மாதிரி இப்படி சுத்திக்கிட்டே இப்படியேதான் போய்கிட்டே இருக்குமா, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டா, பிரேக் த்ரூ இருக்கா அப்படின்றவங்களுக்கு தீர்க்கதரிசனம் வேணும். ஒரு பிரேக் த்ரூ எல்லாருக்கும் வேணும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்கும் அவசியம். அதை சொல்றவங்க தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளோட விசுவாசம் அவசியம். தீர்க்கதரிசிகள் விசுவாச வாழ்க்கையை வாழ்னா தான் மற்றவங்களை விசுவாசத்துக்கு நேரம் நடத்த முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஊழியங்கள் பாத்தீங்க எப்படி நடக்குதுன்னா, ஒரு பக்கம் அவங்க வருமானத்துக்காக ஒரு பிசினஸ் பண்ணிட்டு ஒரு வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுவாங்க. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஃபெய்த் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க 100% ஃபெய்த் லைஃப் கிடையாது. அவங்களுக்கு ஒரு இன்கம்க்கு அவங்க எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேலை மூலமாவோ ஒரு பிசினஸ் மூலமாவோ அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். அப்ப நம்மள எப்படி விசுவாசம் நடத்துவாங்க? நம்ம ஒண்ணுமே இல்ல, எனக்கு வேலையே இல்லை, நான் கஷ்டப்படுறேன்னும் போது கர்த்தரை பிடிச்சுக்கோங்க, கர்த்தரை பிடிங்க, பைபிளை நல்லா படிங்க. ஏன்னா நீங்க விசுவாசம் வந்து வார்த்தை மூலமா தான் வரும், வசனத்தின் மூலமா தான், வேதத்தின் வசனம் மூலமா தான் வரும். இயேசுதான் அந்த விசுவாசத்தை தரணும். அந்த விசுவாசத்தின்படிதான் உங்களுக்கு இதை செய்வார். அதனால நீங்க அதிகமாக வேதத்தை படிங்க அப்படின்னு நடத்தணும். இப்ப அவங்க எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணி அந்த இன்கம்ல வந்துட்டு வாழ்ந்துகிட்டு ஊழியம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை பாருங்க பிரதர், ஏதாவது ஒரு பிசினஸ பாருங்க அப்படின்னு வரும். ஏன்னா அவங்க விசுவாச வாழ்க்கை அதுதான், அப்படிதான் நடத்துவாங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2-3 பேர் இருந்தோம் ஊழியம் பண்ணிட்டு. அந்த நேரத்துல அவங்க நண்பர்கள் என்னோட வயசுல குறைந்தவங்க, ஆனா நல்லா பழகுவாங்க, சகோதர சிநேகத்துல இருந்தோம். ஒருத்தருக்கு
சொந்த வீடு இருந்தது. ஆனா வார வாரம் மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னொருத்தருக்கு சொந்த வீடு இருந்தது, சொந்தமா ஒரு ஹால் இருந்துச்சு. எனக்கு ரெண்டும் கிடையாது, வீடும் கிடையாது, ஹாலும் கிடையாது. வீடும் வாடகை வீட்டுல இருக்கணும், நான் மீட்டிங் நடத்தினாலும் வாடகைக்கு எடுத்து நடத்தணும். எங்க 3 பேருடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? யார் அதிகமாக அவர்கிட்ட மன்றாடி இருப்பா? என்னுடைய காரியம் தான். வீட்டு வாடகைக்கும் நான் மன்றாடணும் அவர்கிட்ட, ஆளை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட மன்றாடணும். அப்ப அந்த நேரம் நான் பட்ட கஷ்டம், எனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? அப்ப என்ன எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இது இவன் செஞ்ச பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவத்தினால அந்த சாபமா, என்ன தடையோ, சூனியமா, மந்திரமான். ஆண்டவர் விசுவாசத்துல கொண்டு வந்தார். இன்னைக்கு நிக்கிறது விசுவாசத்துல நிக்கிறோம், முழுக்க முழுக்க விசுவாசம்தான். ஆனா மனைவிக்கா நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தணும். என்ன இருக்குதுன்னு நினைக்க மாட்டார். யாரு ஹெல்ப் பண்ணாலும் கொடுங்க, கர்த்தர் கொடுப்பாரு. அது நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பொருளை எடுத்து கொடுங்கன்னு. அவங்க தேவையோட இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப அவசியம். இப்ப அவங்க அதை வாங்க முடியாது, கொடுங்கன்னு வா. நான் போராடுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே கொடுக்க சொல்றாளே, ஆண்டவரே எனக்கு வேணுமே, எனக்கு ஊழியத்துக்கு வேணுமே, கொடுங்க. ஆண்டவர் கொடுப்பார். பாருங்க, எனக்குள்ள விசுவாசம், அவளுக்குள்ள விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் அதுலதான் நம்ம நிக்கணும். அனனியா சப்பீரால் தான் நமக்கு உதாரணம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல எல்லாரும் அவங்கவுங்க சொத்தை வித்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்துடணும். அவங்கவுங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அந்தந்த குடும்பத்துக்கு ஏற்ற விதத்துல 2 பேர் இருந்தா அதுக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க, 3 பேர் இருந்தா அதுக்கு செலவுக்கு கொடுப்பாங்க. பொதுவாக எல்லாத்தையும் வச்சு செலவு பண்ணணும். ஆனா அனனியா சப்பீரால் பாதியை வச்சுட்டு பாதி தான் கொடுத்தாங்க. சொத்தை வித்து பாதியை கொடுத்தாங்க, பாதியை வச்சுக்கிட்டாங்க. அப்பதான் பேசிட்டு போகும்போது சொல்றாரு, பரிசுத்த ஆவியானோடத்துல பொய் சொல்றதுக்கு எப்படி துணிஞ்சீங்கன்றாரு. பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு இப்படி கொடுக்கணும்னு தோணுதுன்னு அதை ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட வச்சு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இது கொடுக்கணுமான்ட்டு. கடினமா இருக்குங்க விசுவாச வாழ்க்கை, சாதாரணமானது இல்லை. சொல்லும் போது எனக்கு 2 வாரம் முன்னாடி எங்க போஸ்ட்மேன் என்கிட்ட கேட்டாரு. அது வேற ஒரு தபாலை கொடுக்கறதுக்காக வந்தாரு, ஏதோ ஸ்பீட் போஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்தாரு. அவர் எப்பயும் ஆர்டினரி போஸ்ட் மணி ஆர்டர் கொடுக்குறவரு. ஆர்டினரி போஸ்ட்னா பாக்ஸ்ல போட்டு போயிடுவாரு, மணி ஆர்டர் கொடுப்பாரு. கேட்டாரு, ஐயா உங்களுக்கு ஒரு 3 மாசமா ஒரு மணி ஆர்டர் வரலையே, மாசம் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு மணி ஆர்டர் வருமே, அது 3 மாசமா உங்களுக்கு வரலையேன்னாரு. அப்பதான் நான் யோசித்தேன், ஆமா வரல இல்லை அப்படின்ட்டு. அதை அனுப்புறவர் யாருன்னா நாகர்கோவில இருந்து ஒரு பெரியவர், மாசம் 500 ரூபாய் அனுப்புவாரு. நான் சொன்னேன், அவருக்கு இந்த ஜிபே, இந்த நெட் பேங்கிங் இதெல்லாம் தெரியாது. அவர் டெலிபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹை போஸ்ட்ல இருந்தவர், நம்பர் 1 இருந்தவர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுக்கு ரிட்டையர்ட் ஆனவர், எஜுகேட்டட். ஆனா வயசான நிமித்தம் அவரால் இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால மணி ஆர்டர் மணி ஆர்டர் தப்பா அட்ரஸ் எழுதிடுவார். ஆனா இந்த முதல்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க, இந்த போன் நம்பர் இருக்கிறதுக்காக அதை போன் பண்ணி கேட்பாங்க, அட்ரஸ் இப்படி இருக்கான வேற ஆள் இருக்காங்க போது இல்லைங்க இங்க இருக்கு. அப்ப ஒரு போஸ்ட் பண்ணும்போது சத்தம் போட்டார். நான் சொன்னேன், இல்ல வயசானவருங்க, 90 வயசுக்கு மேல, அவர் நிதானமா பண்ணிட்டாருமா அவர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவருக்கு நான் போன் பண்ணி சொன்னேன், பெரியவருக்கு நீங்க அனுப்பாதீங்க, வேண்டாம், நீங்க சிரமப்படாதீங்க, நீங்க நடக்கிறதே பெரிய விஷயம், நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க, வேண்டாம்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. சரி 3 மாசம் வரலையேன்னு சொல்லும் போது 2 வாரம் நடந்தது தெரியும். போன வாரம் தான் தெரியும் அவர் இறந்துட்டாரு. மனுஷன் என்னால மறக்க முடியுமா? அதை காட்டிலும் அந்த மனுஷனை மேல அந்த உள்ளத்துல அதை பேசி கொடுக்க வச்சாரு பாருங்க ஆண்டவர். பிரதர் சிஸ்டர்னு வாங்க, ஆனா அவங்க ஊழியத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அந்த மனுஷன்
என்று வந்து பிரே பண்ணிக்கங்க அப்படிலாம் சொல்ல மாட்டார். மனபாரத்தை மட்டும் சொன்னார். ஒரு காரியம் மட்டும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். தனக்காக இல்ல, இது தனக்காக இல்ல. ஒரே ஒரு காரியம் சொல்வார், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. போனே பண்ண மாட்டார். என்னால அது மறக்கவே முடியாது. என்னால என் கூட இருந்தவங்க யாருமே கிடையாது. இந்த ஊழியத்துல என் கூட இருந்து என் மூலமா வளர்ந்தவங்க யாருமே கிடையாது. யாருடைய ஆதரவும் கிடையாது. அப்ப நான் வந்து வருத்தப்படல. என்னை விசுவாசத்துல நடத்துறாரு. நான் இயேசு மாத்திரம் தான் பார்க்கணும். டிஜிஎஸ் தினகரன் அழகா சொல்லுவாரு, ஒரு ட்ரெயின்ல போற மாதிரி, பேசஞ்சர் ட்ரெயின்ல போற மாதிரிதான் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. திடீர்னு 20 பேர் வருவாங்க, ஏறுவாங்க ஸ்டேஷன்ல. உடனே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 20 பேர் வந்துட்டாங்களான்னு. அடுத்த ஸ்டேஷன்ல 40 பேர் இறங்கிடுவான். அடுத்ததுல 10 பேர் ஏறுவான். அடுத்ததுல 20 பேர் இறங்கிடுவான். யாரு ஊழியத்துல வருவா போவா தெரியாது. இயேசு மாத்திரம் கூட இருப்பாருவார். இயேசு மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்வார். யாருடைய அட்டாச் ஆக விட மாட்டார். நான் பாக்குறேன் கூட டிராவல் பண்ணவங்க எல்லாம், யார் வந்தா யார் போனா, யாருக்கு வந்தா போனா தெரியல, அவங்களாம் யாருமே இல்லை. அப்ப ஆண்டவருடைய நடத்துதல் அவ்வளவுதான். அவர் நடத்துறாரு, கொண்டு வரார், ட்ரெயின் பண்றாரு, கொண்டு போயிடுறாரு. பார்வோனின் ஆவின்னு இருக்குது. பார்வோனின் ஆவினா கர்த்தர் எதிர்த்து நிற்கிற ஆவி. கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு, கர்த்தரை துதிக்க விடாதபடிக்கு தடுக்கிற ஆவி. அது புதுசா என்னமோ நான் சொல்றேன் நினைக்காதீங்க. பார்வோன் எப்படி பிஹேவ் பண்ணா? பார்வோன் வந்து இஸ்ரேல் ஜனங்க என்ன சொன்னார்? இஸ்ரேல் ஜனங்க வந்து பார்வோன் என்ன கேட்டாங்க? மோசே வந்து கேட்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பிச்சு விடு, கர்த்தரை நாங்க ஆராதிக்கணும்னாரு. அனுப்ப மாட்டேன்னா தான் பார்வோனின் ஆவி. அப்ப கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு ஒரு ஸ்பிரிட் ஆபரேட் ஆகும். என்னத்த பண்ணிட்டார் ஆண்டவர்? நான் நல்லா இருக்கலாம்ல, கொடுக்கலாம்ல கர்த்தர் எனக்கு ஒரு பிசினஸ் கொடுக்கலாம்ல, எனக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம்ல, ஒரு இன்கம் கொடுக்கலாம்ல. எத்தனை பேரை ஃபாரின்ல கொண்டு போனார், என்னையும் ஃபாரின்ல கொண்டு போகலாம்ல, என்னையும் ஆசீர்வதிக்கலாம்ல. ஒண்ணுமே இல்லை. அவன்லாம் வந்து ஆண்டவரே தெரியல துன்மார்க்கமா வாழ்றான், அவனெல்லாம் மேல தூக்கி வச்சிருக்காரு. நான் என்னத்த பண்ணேன்? நான் அப்படின்னா பாவம் பண்ணிட்டேன். இவரை போய் எதுக்கு ஆராதிக்கணும்? அவங்க வாங்கி வந்து பாட்டே வராது. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா, சர்வத்தை சிருஷ்டித்தவர் ஐயா, எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் ஐயா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன்னா அவங்க ஆவியில என்னத்த அப்படின்னு இருக்கும். சர்ச்சில் வந்தாலும் உம்முன்னு நிற்பாங்க. அந்த உள்ள இருந்து அந்த ஆவி வராது, ஏத்துக்காது. அப்ப அந்த பார்வனின் ஆவி இது வந்து ஒரு ஸ்பிரிட். அது வந்து அவங்கள கம்ப்ரஸ் பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது. அதை ரிலீஸ் பண்ணணும். துதிக்கணும்னு ஆண்வர்க்கத்தின் நன்றி, இம்மட்டும் சுகம் தந்தீரே, சமாதானத்தை தந்தீரே, விடுதலை தந்தீரே, இயேசுவே இவ்வளவு நன்மைகள் செய்தீரப்பா. அப்ப அவங்க பைபிளை படிக்கணும். பைபிளை படிச்சுட்டா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஆண்டவரை குறித்து அறிவு உண்டாயிரும். இந்த இயேசுபேலின் ஆவிதான் அத்தாலியலின் ஆவி. இயேசுபேல் மாதிரிதான் மகா அத்தாலியில இருந்தான். அவன் ஆதிக்கம் பண்ணணும்னு பண்ணான். ஆண்டவர் வந்து அதோடைய ஆண்டவர் நியமம் கிடையாது. பிரசங்கமும் தீர்க்க தரிசனம் தான். பிரசங்கம் வேற, தீர்க்க தரிசனம் வேறன்னு பார்க்க கூடாது. பிரசங்கமும் கர்த்தர் பேசுறது தான். தீர்க்க தரிசன செய்தி, தேவ செய்தி அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, யாருக்கு பிரசங்கம் பண்றோமோ அவங்களுக்கெல்லாம் அது தீர்க்க தரிசனமா. கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு பேசுகிற காரியம் அதை எப்பயுமே மைண்ட்ல இருக்கணும். அவங்களுக்கு பிரசங்கம் தர ஒரு சர்மன் கடைசியா தனித்தனியாக நம்ம சொல்றதுதான் தீர்க்க தரிசனம் நினைக்க கூடாது. ஒரு பிரசங்கமே ஆண்டவர் பேசுறதா இருக்கணும். அதான் தீர்க்க தரிசன செய்தி. வேதத்தை அடிப்படையாக வைத்து பேசுவதுதான் சரியான உபதேசம். வேதம் இல்லாமல் பேசிட்டு இருக்க கூடாது.